உருளைக்கிழங்கு கிரேவிங்க. உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கணும். குடமிளகா கட் பண்ணி எடுத்துக்கணும். கொத்தமல்லி இலைய கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணும். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கணும். தாளிக்க கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை எடுத்துக்கிடணுங்க. பொடி, மொத்த பொடி, தனியா பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு பொடி எடுத்துக்கிடணும். கடாயில் ஆயில் போட்டுட்டு குடமிளகாய நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். வேக வச்ச உருளைக்கிழங்கு கட் பண்ணதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். அது கூட ரெண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கிடணும். நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கணும், லைட்டாக வதக்கி. அதுக்கப்புறம் கடாயில் ஆயில் போட்டு கடுகு, சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு அது நல்லா பொரிஞ்சு வர்றப்போ எல்லா பொடி, மொத்த பொடி, தனியா பொடி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஒன்றா சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணணுங்க. ரொம்ப கருக விடக்கூடாது. லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு உடனே அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடணும். தண்ணி ஊற்றின உடனே அது நல்லா கொதிச்சு வரணும். பத்தாததுக்கு கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்ச குடமிளகாயும் உருளைக்கிழங்கையும் அது கூட சேர்த்துடணும். அதுக்கப்புறம் தக்காளியும் அது கூட சேர்த்துடணும். கட் பண்ணி வச்ச தக்காளியை, கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்து வத்தினா உடனே அது மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இறக்கிடணுங்க. சப்பாத்திக்கு ஏற்ற ஒரு கிரேவி ரெடிங்க.